நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நான் புழல் சிறையில் ஒரு மாதம் இருந்தபோது என்னோடு தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். இது ஒரு அரசியல் கொலை. இந்த கொலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை சம்பந்தப்பட்டிருக்கிறார். திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த வழக்கில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கத்தியாலும் அருவாளாலும் வெட்டப்பட்டார். இதில் துப்பாக்கியை இன்வால்வ்டு. இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சிசிங் ராஜா. இந்த சிசிங் ராஜாவை ஆந்திராவில் வைத்து கைது செய்து 24 செப்டம்பர் 2024 அன்று காவல்துறையால் கொல்லப்படுகிறார். இந்த படுகொலை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அன்பான தமிழ் பெருங்குடி மக்களே வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக நாம் தொடர்ந்து உரையாடிக்கிட்டு வர்றோம். கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியில் நடந்த பல்வேறு சம்பவங்களை தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கிற நேரத்தில் நாம் மறந்துட்டு தப்பாக போய் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து நான் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். அப்படி நாம் நினைவில் கொண்டு வந்து மனதில் வைத்து கொண்டு யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சம்பவம் எது என்றால், பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை. பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையை தாண்டியும் தமிழகம் முழுக்கவே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிரபலமானவர். குறிப்பாக தலித் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கான ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவரால் உதவி பெற்று வழக்கறிஞரான ஏராளமான தலித் இளைஞர்கள், தலித் மக்கள் இன்றும் சென்னையின் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ட்ரஸ்ட் ஒன்று அமைச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். பௌத்த மதத்தை தழுவியவர், பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர். இப்படிப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 5 ஜூலை 2024 அன்று அவரோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த படுகொலை இது தொடர்பான விவகாரங்களுக்குள்ளெல்லாம், இதோட பின்னணி இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி தமிழக அரசு அதை எப்படி கையாண்டதுன்றதை பார்க்கணும். சமூக நீதி அரசு என்று இந்த திமுக அரசு சொல்லிக் கொள்கிறது. அந்த ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர், ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி திருமதி பொற்கொடி கேட்டது என்னன்னா, அவருடைய அலுவலகம், அவர் ஒரு சட்ட உதவி அலுவலகம் வைத்திருக்கிறார் பெரம்பூரில். அந்த அலுவலகத்திற்கு பக்கத்திலேயே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை புதைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். தமிழக அரசு மிக கடுமையாக அதை மறுத்ததோடு அல்லாமல், அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் அது ஒரு பெரிய இடுக்கு, அங்கே அந்த முதலாண்டு நினைவிடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த இடத்தில் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை புதைக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டு அங்கே தான் புதைக்கப்பட்டார். இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை என்ன பின்னணி, யார் இதை செய்திருப்பார்கள் என்று பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய செல்வி மாயாவதி அவர்களே தமிழகம் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவேந்தலில் கலந்து கொண்டு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தமிழக முதல்வரிடம் வைத்துவிட்டு போனார். அது மட்டுமல்லாமல் இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள், பொதுமக்களும் இந்த கொலையை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தமிழக அரசுக்கோ தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கோ இந்த வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் பேசாமல் சிபிஐட்டே இதை ஒப்படைச்சிட்டு போயிருந்திருக்கலாம். ஏன்னா பிரச்சனை இல்லை, யார் உண்மையான குற்றவாளிகளோ அவர்களை சிபிஐ கண்டுபிடிக்க போகிறார்கள். ஆனால் நடந்தது, அதற்கு பிறகு நடந்த பல்வேறு சம்பவங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால், இந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கின் புலன் விசாரணை நடைபெற்று வருகிறது என்று பல்வேறு சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த படுகொலை சம்பவம் நடந்த உடனே ஒரு சில மணி நேரங்களிலேயே கொஞ்சம் பேர், ஒரு 4-5 பேர் போய் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார்கள். ஒரு வழக்கறிஞர் போய் அவங்கள சரணடை வைக்கிறாரு. அந்த வழக்கறிஞரையும் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்குறாங்க. ஒரு 6-7 பேரை காவல்துறை உடனடியாக கைது செய்து விசாரணை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. 5 ஜூலை 2024 அன்று திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். 14 ஜூலை 2024 அன்று இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த திருவேங்கடம் என்ற குற்றவாளி, அந்த திருவேங்கடத்தை காவல்துறை மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்து, இவரை நாங்கள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் என்று போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. இது போன்ற கொலை வழக்குகளில் கஸ்டடியில் எடுக்கக்கூடியவர்களை எப்படிப்பட்ட பாதுகாப்போடு அழைத்து செல்வார்கள் என்பது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். பலத்த ஆயுதங்களோடு, AK-47 செல்ஃப் லோடிங் ரைஃபிள் உள்ளிட்ட பலத்த ஆயுதங்களோடு, குறைந்தது ஒரு 20 காவலர்கள் இல்லாமல்
கஸ்டடிக்கு எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. புழல் சிறை வாசலுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கடுமையான ஆயுதங்களோடு காவல்துறையினர் குற்றவாளிகளை எடுத்து செல்வார்கள் என்று. நான் ஒரு யூடியூப் வழக்கில் கைதானதுக்கே எனக்கு 15 போலீஸார், ஆயுதம் தாங்கிய போலீஸார் தான் என்ன காவலுக்கு எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் போன்ற முக்கியமான வழக்கில் குற்றவாளியாக இருக்கக்கூடியவரை கஸ்டடியில் எடுக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பு வைத்திருக்க வேண்டும். அதிகாலை 4 மணிக்கு திருவேங்கடத்தை கஸ்டடி எடுத்து அவர் ஒரு இடத்துல நான் துப்பாக்கியை ஒளிச்சு வச்சுருக்கேன் என்று சொன்னாராம். அந்த துப்பாக்கியை எடுக்கிறதுக்காக காவல்துறையினர் போனாங்களாம். அவர் போய் அந்த மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து இவங்களை பார்த்து சுட்டாராம். ஃபஸ்ட்டு இந்த வழக்கில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கத்தியாலும் அருவாளாலும் வெட்டப்பட்டார். இதில் துப்பாக்கியை இன்வால்வ்டு இல்லை. ஸோ அந்த திருவேங்கடம் வந்து துப்பாக்கி வச்சுருக்கேன் சார்னு சொன்னாலும் அப்புறமா வேறு யாரையாவது ஆள் அனுப்பிச்சு போய் துப்பாக்கி எடுத்துருக்கலாம். இல்லை திருவேங்கடத்தையே எடுத்து எதற்கு கொண்டு போய் விடியற் காலை 4 மணிக்கு யாருமே இல்லாத புழல் பகுதியில் கொண்டு போய் அவரை அந்த துப்பாக்கி எடுத்து கொடுக்க சொன்னாங்களாம். அவர் எடுத்து துப்பாக்கியை எடுத்து காவல்துறை அதிகாரிகளை பார்த்து சுட்டாராம். பதிலுக்கு இவங்க திருப்பி சுட்டதில் திருவேங்கடம் இறந்து விட்டார் என்ற ஒரு கதையை சொன்னார்கள். இது ஃபஸ்ட்டு முக்கியமான குற்றவாளி திருவேங்கடம் இதில் கொல்லப்படுகிறார் என்கவுண்டரால். 24 செப்டம்பர் 2024 அன்று இன்னொரு என்கவுண்டர் நடக்கிறது. இந்த இன்னொரு என்கவுண்டரு இந்த வழக்குக்கும் இதற்கும் சம்மதம் இல்லை என்று தான் வெளிப்பார்வைக்கு தோன்றும். அந்த 24 செப்டம்பர் 2024 அன்று என்கவுண்டர் செய்யப்பட்ட நபருடைய பெயர், அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டரு, ரவுடி. அவரோட பேர் வந்து சிசிங் ராஜா. நான் புழல் சிறையில் ஒரு மாதம் சென்னை சிறையில் இருந்தபோது என்னோடு தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களோடு பேசி கொண்டிருந்த போது தான் அவர்கள் அந்த விஷயத்தை சொன்னார்கள். இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சிசிங் ராஜா. இந்த சிசிங் ராஜாவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தை அவர்களுக்கும் இந்த வழக்கில் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்ற விவரம் அறிந்த ஒரே நபர் சிசிங் ராஜா. இந்த சிசிங் ராஜாவை ஆந்திராவில் வைத்து கைது செய்து கொண்டு வரும் வழியில் அவரும் ஆயுதத்தை எடுத்து காவல்துறையினரை தாக்க முயன்று பதிலுக்கு இவங்க சுட்டதில் சிசிங் ராஜா 24 செப்டம்பர் 2024 அன்று காவல்துறையால் கொல்லப்படுகிறார். வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று யாராவது நீதிமன்றத்தை அணுக வேண்டும். யாருமே அணுகல. கடைசியாக கிட்டத்தட்ட இந்த கொலை சம்பவம் நடந்து 1 வருடம் கழிந்த பிறகு ஜூலை 2025 திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தம்பி இமானுவேல் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். இதுக்கு நடுவில் நடந்த ஒரு சின்ன அரசியலையும் உங்களோடு சேர்த்து சொல்ல வேண்டும். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பிறகு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யாரை தலைவராக போடுவது என்று விவாதங்கள் எல்லாம் நடக்கும்போது கட்சியின் தேசிய தலைமை ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி திருமதி பொற்கொடியவே நீங்களே இந்த பதவிக்கு வாங்க, மாநில தலைமை பதவியை ஏற்றுக்குங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா கட்சி நன்றாக நடக்கும் என்று சொன்னபோது எனக்கு சிறிய வயதில் குழந்தை இருக்கிறது, நான் அதை பார்த்துக்கணும், என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்று அவர் சொன்னபோது அந்த கட்சியிலேயே இருந்த ஆனந்தன் என்ற வழக்கறிஞர் நான் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு திருமதி பொற்கொடி அவர்கள்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு இந்த தலைமை பதவியை கொடுங்க அப்படின்ட்டு பொற்கொடி அவர்கள்கிட்ட ஆனந்தன் மீண்டும் மீண்டும் ஏன் வலியுறுத்துகிறார் என்றால், நான் அண்ணன் வழக்கை சிபிஐக்கு மாற்றுறதுக்கான வழக்கு தொடரும் வேலைகளை நான் பார்க்கிறேன் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அவருக்கு தலைமை பதவி கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆனந்தன் கடைசி வரைக்கும் வழக்கு பதிவு செய்யவே இல்லை. ஜூலை 2025 தான் ஆனந்தன் முதல் முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்கிறார். வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றால் எவ்வளவு தயாரிப்பு வேலைகளை செய்ய வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வழக்கில் உரிய முறையில் தயாரிப்பு வேலைகள்லாம் எதுவுமே செய்யாமல் அவசர கோலத்தில் ChatGPTயில் ரெடி பண்ணி ஒரு பெட்டிஷனை தப்பும் தவறுமாக ஒரு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து விட்டு இந்த மனுவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் இந்த வழக்கு தொடர்பான கோப்புகளை கொண்டு வாருங்கள், இதற்குள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை அவசரமாக சென்னை காவல்துறை தாக்கல் செய்து விடுகிறது, இவர்கள் தான் குற்றவாளிகள், வேறு ஒரு கொலைக்கு பழி வாங்கிறதுக்கு தான் ஆம்ஸ்ட்ராங் இந்த கொலை நடந்திருக்கிறதுன்ட்டு அவசரமாக இவர்கள் நினைத்தவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்கள் அத்தனை பேர் மீதும் குண்டர் சட்டத்தை பாய்ச்சி சிறையில் அடைத்து விடுகின்றனர். இது முடிஞ்ச பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைகிட்டேருந்து இந்த வழக்கு கோப்புகளை எல்லாம் கொண்டு வாங்கன்ட்டு வாங்கி ஒன்று ஆராயும் போது அடிப்படையான விசாரணையை கூட இவர்கள் சரியாக செய்யவில்லை என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் புரிந்து கொள்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகர காவல்துறையின் அனைத்து கோப்புகளையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு 24 செப்டம்பர் 2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுகிறது. இப்போ ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டால் காவல்துறை செய்ய வேண்டியது என்ன? கோப்புகளை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த மாற்றும் போது சென்னை உயர்நீதிமன்றம் கூடுதலாக ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அது என்னவென்றால், ஏற்கனவே காவல்துறை விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா, அந்த குற்றப்பத்திரிகையை ரத்தும் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஸோ உடனடியாக காவல்துறை என்ன பண்ணணும்னா, அந்த வழக்கு கோப்புகளை
சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவர்கள் தங்களது விசாரணையை தொடர்வதற்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் ஹைகோர்ட் உத்தரவு போட்டுச்சுன்னா உடனே அதை செய்கிறது தான் ஒரு காவல்துறையோட கடமை, அரசு துறையோட கடமை. மாறாக ஒரு கோப்பை கூட சென்னை காவல்துறை சிபிஐயிடம் ஒப்படைக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு கோப்புகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சிபிஐயும் சென்னை மாநகர காவல்துறைக்கு கடிதமும் எழுதிவிட்டது. அதற்கு பிறகும் இவர்கள் கோப்புகளை ஒப்படைக்கவில்லை. இந்த நிலையில் நவம்பர் 2025 தமிழக அரசு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு சிபிஐக்கு செல்வதற்கு உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை தடையாணை பெற்றுள்ளனர். இதில் நாம் யோசிக்க வேண்டியது என்னன்னா, பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்களும் சொல்கிறார்கள், பல்வேறு பொதுமக்களும் சொல்கிறார்கள், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி திருமதி பொற்கொடி அவர்களே சொல்கிறார், இது ஒரு அரசியல் கொலை. இந்த கொலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை சம்பந்தப்பட்டிருக்கிறார், திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு சம்பந்தப்பட்டிருக்கிறார். இவை அனைத்தையும் விசாரிக்க வேண்டும் என்றால் சிபிஐ தான் இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று இவ்வளவு பேர் கோரிக்கை வைத்த பிறகும் சிபிஐ விசாரணைக்கு இதை அனுப்பவே மாட்டேன் என்று தமிழக அரசு பிடிவாதம் பிடிப்பதன் மர்மம் என்ன? இந்த மர்மம் இப்போதைக்கு விலகாது. ஏன்னா தமிழக அரசு தப்பித்தவறி கூட இந்த வழக்கில் நியாயமான விசாரணை நடைபெற விடாது. ஏன்னா கஸ்டடியில் இருக்கும்போது தூக்கிட்டு போய் இத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னாலே உங்களுக்கு இதோட நோக்கம் என்னன்றது தெரியும். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் அதற்கு வழிவகுக்கும். தமிழகத்தில் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கை மூடி மறைப்பதற்கு திமுக அரசு என்னென்னவெல்லாம் செய்தது என்பதை வாக்குச்சாவடிக்கு நீங்கள் செல்லும் போது நினைவில் வைத்துக்கொண்டு வாக்களியுங்கள். திருச்சியைச் சேர்ந்த செதார் மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 மருத்துவக் கல்லூரிகளும் கிட்னி திருட்டில் ஈடுபடுகிறது என்ற தகவல் ஆகஸ்ட் 2025 ஊடகங்களில் வெளிவருகிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு பாருங்க. அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னார். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது கிட்னி திருட்டு அல்ல, கிட்னி முறைகேடு. ரெண்டுக்கும் என்னையா வித்தியாசம்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன், நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா ஊரில் இருக்கிற அத்தனை பேரோட கிட்னியை திருடினா தான் முடியும். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னியும் தானமாக பெறுபவர் அந்த கிட்னிக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் முதல் 1 கோடி. எஃப்ஐஆர் போடுறது தானே. ஆனால் தமிழக அரசு எஃப்ஐஆர் போடவில்லை. வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே. 26 சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்தின் எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய தேர்தல். ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதற்கான அதிகாரத்தை நீங்கள் மீண்டும் அந்த குடும்பத்திற்கு அளிக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய தேர்தல். 10-15 கட்சி கூட்டணிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்கள் ஆட்சியில் பல சாதனைகளை செய்திருக்கிறோம், மக்களுக்கு பணத்தை வாரி தந்திருக்கிறோம், பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகளை கூறிக்கொண்டு உங்கள் முன்னால் வருவார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சியில் என்னென்ன நடந்தது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து சிந்தித்து மீண்டும் இந்த திமுக ஆட்சி வர வேண்டுமா என்பதை மனதில் வைத்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். தமிழ் சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகம் என்பதை நான் தொடர்ந்து பல இடங்களில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். கீழடியில் கிடைத்த கல்வெட்டுகளின்படி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தறிவு பெற்ற சமூகம் இந்த சமூகம். இந்த சமூகம் 2021 தேர்தலில் ஒரு முறை ஏமாந்து இந்த குடும்பத்திற்கு வாக்களித்து விட்டது. மீண்டும் இந்த சமூகம் இந்த திராவிட மாயை என்பதை நம்பி ஏமாந்து இந்த குடும்பம் கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அவல ஆட்சியில் நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். தோழர்களே, செய்தித்தாளெல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்னி திருட்டு அப்படின்ற விவகாரம் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போல பல்வேறு மாநிலங்களில் இந்த கிட்னி முறைகேடு நடக்கிறது. இந்த கிட்னி முறைகேடு ஏன் நடக்கிறது அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் வரும். பல்வேறு காரணங்களுக்காக 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விடும். அப்போ அந்த யாராவது ஒருவர் அவருடைய உடலுக்கும் அவருடைய அந்த இரத்த டைப்புக்கும் பொருத்தமான ஒரு நபர் எனது ஒரு கிட்னியை நான் தானமாக கொடுக்கிறேன் என்று கொடுத்து அந்த கிட்னியை பொருத்திக்கிட்டான்னா அவர்கள் சில ஆண்டுகள் உயிர் வாழலாம், தொடர்ந்து உயிர் வாழலாம். சரிங்களா?
பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, பெரிய ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும். ஆனால் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரும் கிட்னியை தானமாக தர வரமாட்டார்கள். அப்போ ஒரு பெரிய பணக்காரங்களாக இருந்துட்டு குடும்பத்தில் யாரும் கிட்னி தானம் பண்ணலன்றதுக்காக செத்து போகலான்ட்டு எந்த பணக்காரங்களாவது முடிவெடுப்பாங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இந்த உடலுக்கு பொருத்தமான கிட்னியை தானமாக கொடுக்க ஒருவரை தயார் செய்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோல ஏகப்பட்ட கிட்னி முறைகேடுகள் நடக்கிறது என்பதனால் தமிழக அரசும் மத்திய அரசும் சில சட்டங்களை கொண்டு வந்து, அதன்படி ஒருவருக்கு கிட்னி தேவையாக இருந்தால் அவர் இதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர், ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவில் பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ண பிறகு அதில் உறவினர்களோட கிட்னிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. தேர்டு பார்ட்டி ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத, இரத்த சம்மந்தம் இல்லாத யாராவது ஒருவர் கிட்னியை தானமாக கொடுக்குறார் என்றால் அதற்கென்று சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அவங்க ஏன் கொடுக்குறாங்க, என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்கன்றதெல்லாம் ஒரு மருத்துவர் குழு ஆராய்ந்து எல்லா தரவுகளும் சரியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகுதான் அந்த அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க எத்தனை தனியார் மருத்துவமனைகள் பெருத்து போய் கிடக்கின்றன என்று தெரியும். எல்லா தனியார் மருத்துவமனைகளும் சொல்லலை, சில தனியார் மருத்துவமனைகள் இதுபோல் கிட்னியை திருடி தான் பொழப்பே நடத்துகிறாங்க. அப்படி திருச்சியைச் சேர்ந்த செதார் மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 மருத்துவக் கல்லூரிகளும் இதுபோல் கிட்னி திருட்டில் ஈடுபடுகிறது என்ற தகவல் முதல் முறையாக கடந்த ஆகஸ்ட் 2025 ஊடகங்களில் வெளிவருகிறது. எப்படி வெளிவருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாமக்கல் அந்த பகுதியில் பள்ளிப்பாளையத்துல எல்லாம் நிறைய இந்த நெசவாளர்கள், தறி நெய்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் அதிகமான வட்டிக்கு, கந்து வட்டிக்கு கடன் வாங்கி விடுவார்கள். அந்த கடன் 1 லட்சமாக இருந்து 2 லட்சமாக இருந்து வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு 3-4 லட்சம்ட்டு ஆகி போயிடும். இந்த கடைக்காரன் கடுமையான நெருக்கடி பண்ண உடனே அந்த நேரத்தில் இந்த ஒவ்வொரு மருத்துவமனையும் கிட்னிக்குன்னு புரோக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த புரோக்கர்ஸ் போய் இந்த ஏழை மக்களை அணுகுவார்கள். அணுகி இந்த மாதிரி ஏமா அந்த மாதிரி வீட்டில் கடங்காரன் வந்து நிற்கிறேன், ஏன் கஷ்டப்படுற, ஒருத்தருக்கு அவசரமாக ஒரு கிட்னி தேவைப்படுது, உன்னோட கிட்னி பொருந்தி போகுது, நீங்கள் உன் கிட்னியை தானமாக ஒரு கிட்னியை கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒரு 4 லட்ச ரூபா பணம் வாங்கித்தேன்னா அதை வச்சு நீ கடன் அடைச்சிடலாம், வீடை முடிச்சிடலாம், பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்களும் நானும் கிட்னியை விற்போமா, ஏழைங்களாக இருக்கணும் தானே கிட்னி விற்கிறாங்க. ஸோ அந்த 4 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு அந்த கிட்னியை அவர்கள் தானமாக பெறுபவருக்கு கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். தோழர்களே, தானமாக பெறுபவர் அந்த கிட்னிக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் முதல் 1 கோடி. 1 கோடி ரூபா எங்கே இருக்குது, 4 லட்ச ரூபா எங்கே இருக்குது? நண்பர்களே, இந்த விஷயம் ஊடகங்களில் முதல் முறையாக கசிய தொடங்குகிறது. ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரிங்க 3 மாதம் முன்னாடி என் கிட்னியை நான் தானமாக இந்த மருத்துவமனையில் கொடுத்தேன், எனக்கு 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க, ஆனால் பார்த்தா 80 லட்ச ரூபாய்க்கு அந்த கிட்னியை யாருக்கோ கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரிய வருது, என்னை ஏமாற்றிட்டாங்க என்று இந்த பேட்டி ஊடகங்களில் வருகிறது. இது வந்ததும் தமிழக காவல்துறையை பற்றி தெரியாதா, தமிழக அரசை பற்றி தெரியாதா? சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு பாருங்க. ஒரு ஐஏஎஸ் அலுவலர் வினீத் தலைமையில், ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையில் விசாரணை குழு போட்டோம். அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பாக போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது கிட்னி திருட்டு அல்ல, கிட்னி முறைகேடு. ரெண்டுக்கும் என்னையா வித்தியாசம்? இது திருட்டு அல்ல, முறைகேடு. நாங்கள் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு மருத்துவ குழுவை அமைக்கிறோம் என்று ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மற்றும் மூத்த மருத்துவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறார்கள். அந்த குழு போய் செதார் மருத்துவமனை மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை ஆகிய 2 மருத்துவமனைகளிலும் நடந்த அந்த கிட்னி மாற்று ஆப்ரேஷன் எல்லா ஆவணங்களையும் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து அந்த கமிட்டி என்ன அறிக்கை கொடுக்குது தெரியுமா? ஒரு கிட்னி மாற்று, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் இதெல்லாம் ப்ரொசீஜரு, இத்தனை ஸ்க்ரீனிங் கமிட்டி இருக்குது, இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் செக் பண்ணி இது எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனால் இந்த 2 மருத்துவமனைகளும் எந்த நடைமுறையையும் பின்பற்றாமல், எந்த விதிகளையும் பின்பற்றாமல் அவங்க இஷ்டத்துக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தமிழக அரசு அமைத்த குழு. இது போன்ற ஒரு தமிழக அரசு அமைத்த ஒரு மருத்துவ குழு, ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான ஒரு குழு ஒரு அறிக்கை கொடுத்துட்டோன்னா இதோட அடுத்த கட்டம் என்னங்க? எஃப்ஐஆர் போடுறது தானே. ஆனால் தமிழக அரசு எஃப்ஐஆர் போடவில்லை.
நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இது போன்ற கிட்னி திருட்டு நடந்த போதெல்லாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடலைங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. தாக்கல் செஞ்ச உடனே நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு வழக்கு தாக்கல் செஞ்ச உடனே அரசு தரப்பு பார்த்து கேட்குறாரு, என்ன சார் எஃப்ஐஆர் போடுறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைன்னு கேட்குறாரு. அரசு தரப்பு வழக்கறிஞர், எடுத்தவனெல்லாம் இந்த விஷயத்தில் எஃப்ஐஆர்லாம் போட முடியாது சார், நாங்கள் இதற்கென்று சில வழிமுறைகள்லாம் இருக்குது, இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சட்டம் எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு எங்களை தடுக்குது என்று ஒரு வாதத்தை வைக்கிறார். வைத்ததும் அந்த பொதுநல வழக்கு தொடுத்த அந்த மனுதாரர் சார்பில் போன வாரம் கூட தெலுங்கானாவில் எஃப்ஐஆர் போட்டு டாக்டர்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, தமிழ்நாட்டு டாக்டர்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, கர்நாடகாவில் கைதுகள் நடந்திருக்கின்றன, மகாராஷ்டிராவில் கைதுகள் நடந்திருக்கின்றன, இவங்க பொய் சொல்கிறாங்க என்று சொன்னதும் நீதிபதி, நீங்கள் எஃப்ஐஆர் போடுற மாதிரி எனக்கு தெரியலங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, ஏழை ஜனங்க தான் கிட்னியை தானமாக கொடுக்குறாங்க, இது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 வழங்கியுள்ள வாழும் உரிமைக்கு எதிரானது, ரைட் டு லைஃப் இருக்குல்ல, இந்த ரைட் டு லைஃப்பை பறிக்குது இந்த கிட்னி திருட்டு, இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது, நான் மீண்டும் மீண்டும் ஏன் சார் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டால் அரசு தரப்பு எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்பதற்கு பல்வேறு காரணங்களை சொல்கிறதே தவிர எஃப்ஐஆர் போடுவேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஸோ எனக்கு தமிழக அரசு இதை விசாரிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் உடனடியாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கலாம் என்று இருக்கிறேன். அதனால் தமிழகத்தை சேர்ந்த ஒரு 5 IPS அதிகாரிகளின் பட்டியலை கொடுங்கள் என்று காலையில் நீதிபதி அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவர்களிடம் சொல்கிறார். மதியம் 2:30 மணிக்கு திரு அஜ்மல் கான் அவர்கள் வருகிறார். வந்துட்டு IPS அதிகாரி 5 பேரை தானே கொடுங்கன்னு சொன்னாங்க. அஜ்மல் கான் ஒரு SP, ஒரு DSP, ஒரு இன்ஸ்பெக்டர் பேர் கொடுத்து, இந்தாங்க சார் இவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதிக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு இன்ஸ்பெக்டரும் DSPயும் கிட்னி திருட்ட விசாரிச்சிட முடியுமா, அதுவும் அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையின் உரிமையாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மணச்சநல்லூர் MLA கதிரவன். அவர் ஒரு இடத்துல வெளிப்படையாக பேசுகிறாரு, நான் கிட்னி திருடினேன்னு சொல்கிறாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காரு, நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணுன்னா ஊரில் இருக்கிற அத்தனை பேரோட கிட்னியை திருடினா தான் முடியும், ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு எங்கள் மருத்துவமனைக்கு 20,000 தான் கிடக்குதுன்னு கணக்கு வழக்கு சொல்லிட்டு இருக்காருங்க அவர். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா, அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது, திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னியும் ஸோ இதற்கு பிறகு நீதிமன்றம் இவங்ககிட்ட கேட்டால் லிஸ்ட்டை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரியில் ஒரு IPS ஆஃபீஸரோட லிஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கேட்டு வாங்குறாங்க. வாங்கி ஒரு 5 IPS அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து, இந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த கிட்னி முறைகேட்டை விசாரிக்கும் என்று நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது. தோழர்களே, இதில் ஏதாவது இந்த நீதிமன்றத்தோட உத்தரவில் ஏதாவது தவறு இருக்கா? நீதிமன்றம் திருப்பி கேட்குது, ஏங்க நீங்கள் அமைச்ச மருத்துவ குழு கிட்னி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கையில் சொல்லியிருக்குங்க, அப்புறம் என்னங்க எஃப்ஐஆர் போட உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டால், இல்லை சார் ரூல்ஸில் இடம் இல்லை சார்னு காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கடன் காரணமாக ஏழை மக்கள்கிட்ட 4 லட்ச ரூபாய்க்கு கிட்னியை வாங்கிட்டு 1 கோடி ரூபாய்க்கு அதை விற்றாங்கன்னா எவ்வளோ பெரிய கொடூரம், உலகத்தில் எங்கேயாவது இந்த கொடூரம் நடக்குமா? அதுவும் அதை பண்ணுறது ஒரு திமுக MLAவோட மருத்துவமனை எனும்போது இதை எவ்வளவு சீரியஸாக விசாரித்திருக்க வேண்டும். தோழர்களே, இந்த மதுரை உயர்நீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்புக்கு எதிராக மீண்டும் பல லட்சம் ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை செலவு பண்ணி உச்சநீதிமன்றம் போகுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, போனாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. இந்த மாதிரி SIT ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீதிமன்றம் நியமித்த இந்த SITயை ரத்து பண்ணணும், நாங்கள் தமிழக அரசை விசாரிக்கிறோம், இந்த மாதிரி SIT விசாரணைக்கு உத்தரவிட்டது சட்டப்படி தவறு, அப்படி இப்படின்ட்டுலாம் ஏதோ சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தலையிட முடியாது என்று சொன்னதோடு அந்த வழக்கு விசாரணையின் போது மெட்ராஸ் ஹைகோர்ட் எந்த ஆர்டர் கொடுத்தாலும் எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்பீலில் வரீங்க என்று ஒரு கேள்வியையும் எழுப்பியது. அந்த SIT தனது விசாரணையை எல்லாம் முடித்து ஒரு 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டோம் என்று நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கு. இந்த 12 பேரும் யார் தெரியுங்களா? ஏழை மக்களை அணுகுகிறார்கள் அல்லவா, புரோக்கர்கள், அவர்கள்தான். இந்த கிட்னி திருட்டு, இந்த முறைகேடு, விதிமுறைகளை பின்பற்றாத இந்த ஆப்ரேஷன்
நடந்தது, இது எல்லாவற்றிலும் அந்த மருத்துவமனை சம்மந்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா? அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒப்புதல் அளித்த குழுவில் அமர்ந்த மருத்துவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? இறுதியாக அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா? அவர்கள் யார் மேலேயும் சார்ஜ் ஷீட் போடாமல் புரோக்கர்ஸ் மேலே சார்ஜ் ஷீட் போட்டால் இது என்னங்க விசாரணை? இந்த விசாரணை குழுவின் தலைவராக மதுரை உயர்நீதிமன்ற கிளை நியமித்தது பிரேமானந்த் சின்ஹா என்ற ஐபிஎஸ் அதிகாரி, இப்போது ஐஜியாக இருக்கிறார். இந்த பிரேமானந்த் சின்ஹா யார் என்றால், அவர் எஸ்பியாக இருந்தபோது பெரம்பலூர் மாவட்டத்தில் அவர் எஸ்பியாக இருந்தார். அப்போது தான் இந்த மணச்சநல்லூர் எம்எல்ஏவோட தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கான இடம் தேடிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இடத்த உடனே விற்றுருவாங்களா? ஒரு சில விவசாயிகள் விற்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி நிலத்தை விற்க மறுத்த விவசாயிகள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை மிரட்டி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமத்திடம் நிலத்தை விற்க உதவி செய்தது யார் என்றால் இந்த பிரேமானந்த் சின்ஹா. அந்த பிரேமானந்த் சின்ஹாவை இந்த கிட்னி முறைகேட்டை விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக போட்டால் விசாரணை எப்படி நடக்கும்? இப்படி இந்த மாதிரி புரோக்கர் மேலே தான் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல்லில் நடந்த பொதுக்கூட்டம் என்று தான் நினைக்கிறேன். அங்கே இந்த கிட்னி முறைகேடு அதிமுக ஆட்சி அமைந்ததும் முழுமையாக விசாரிக்கப்படும், இதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் விடாமல் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையெல்லாம் இழுத்து மூடணுங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு, அதை சேர்த்து சொல்லிடுறேன். இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மற்றும் செதார் மருத்துவமனை ஆகிய ரெண்டும் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லி அவங்களோட அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் அந்த அனுமதியை தமிழக சுகாதாரத்துறை ரத்து செஞ்சிருச்சு. அந்த 2 மருத்துவமனை நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கான லைசன்ஸை ரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களை விளக்கம் கேட்டிருக்கணும், எங்கள் தரப்பு விளக்கத்தை. அப்படி இவங்க கேட்கல, அதனால் ரத்து பண்ணது தப்பு என்று நீதிமன்றத்தை அவர்கள் அணுகியதும் நீதிமன்றம் இவர்கள் சொல்வது சரி என்று தமிழக அரசு ரத்து பண்ணதை ரத்து பண்ணிடுச்சு. அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சட்டம் படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ஒரு லைசன்ஸை ரத்து பண்ணுறதோ இல்லை ஒரு அனுமதியை ரத்து பண்ணுறதோ இல்லை ஒரு வேலையை ரத்து பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. உன் தரப்பு விளக்கம் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்ட்டு. ஆனால் இப்படி ஷோகாஸ் கொடுக்காம விளக்கம் கேட்காமல் ரத்து செய்தால் இதை நீதிமன்றம் ரத்து செய்யும் என்று தெரிந்தே இந்த வேலையை தமிழக அரசின் சுகாதாரத்துறை செய்திருக்கிறது. தோழர்களே, ரோடு கான்ட்ராக்டில் திருடலாம், பாலம் கட்டுறதுல திருடலாம், பூங்கா கட்டுறதுல திருடலாம். கிட்னி திருடுறவனை காப்பாற்றுற கவர்மெண்ட்டை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஏழை ஜனங்க தானங்க கிட்னி வைக்கிறாங்க. 4 லட்ச ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு அந்த கிட்னியை விற்று சம்பாரித்து அதில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கிக்கிட்டு சுற்றுறானுங்களே. இந்த ஆட்சியாக தொடரணும், யோசித்து முடிவெடுங்கள். ஒவ்வொரு வாட்டி வெளிநாட்டுக்கு டூருக்கு போகும்போதும் அந்த ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல இவரும் இவரது மனைவியும் நின்று கொண்டு ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில். இந்த புகைப்படங்களை அரசின் செய்தி விளம்பரத்துறையே வெளியிடுகிறது. அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. இங்கேருந்து சைக்கிள் ஓட்டுறதுக்காக அவனை ஓட்டு போட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பணும்? இவங்க ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு மக்கள் வரி பணத்தை எப்படி வீணடித்திருக்கிறார்கள் தெரிகிறதா? தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கைன்னா அந்த வெள்ளை பேப்பரை தான் தூக்கி காட்டணுன்ட்டு வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாருன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இவர்களுக்கு, யோசித்து பாருங்கள். அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன். டிஆர்பி ராஜா அவங்க அப்பா டிஆர் பாலுனால தானே மந்திரி ஆனார், இல்லைன்னா என்ன அவர் கட்சிக்காக உடைச்சா அவர் மந்திரி ஆனார்? ₹1 துபாயிலேருந்து வரல இன்வெஸ்ட்மெண்ட்டு, ₹1 வரல. ஏன்னா அந்த குடும்பத்திலேருந்து யாரை தலைவராக போட்டாலும் ஏற்றுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொத்தடிமைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு இந்த எண்ணம் வராமல் போனால்தான் ஆச்சரியம். தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகிறது. அத்தனை கட்சிகளும் உச்சகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. திமுக என்ற தீய சக்தி எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பொய்களை உங்கள் முன்னால் அள்ளி வீசி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்பி மயங்கி தப்பித்தவரை கூட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், உரையாடி கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, கருணாநிதி குடும்பத்துக்கும் சரி, ஸ்டாலின் குடும்பத்துக்கும் சரி, தமிழ்நாடு நமக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு, நமக்கு சொந்தம் அப்படின்ற நினைப்பு எப்போதுமே உண்டு. ஏன்னா அந்த குடும்பத்திலேருந்து யாரை தலைவராக போட்டாலும் ஏற்றுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொத்தடிமைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு இந்த எண்ணம் வராமல் போனால்தான் ஆச்சரியம். அதனால அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஏதோ இது ஒரு இன்பச் சுற்றுலா போல ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்றுதான் நினைத்து ஆட்சி நடத்துகிறார்களே ஒழிய 8 கோடி மக்களின் தலையெழுத்தை நாம் தீர்மானிக்கப் போகிறோம், 8 கோடி மக்களின்
நல்வாழ்வை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த குடும்பத்தில் இருக்க ஒரே ஒருத்தருக்கு கூட துளி கூட இல்லை அப்படின்றத தான் இந்த 5 வருஷ ஆட்சியில் நீங்கள் பார்த்துருப்போம். தோழர்களே, இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெளிநாடுகளிலிருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து முதலீடுகள் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டு. அப்படி வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் வந்தால் தான் அந்தந்த மாநிலங்களில் வேலைவாய்ப்பு பெருகும், தொழில் வளம் பெருகும், மாநிலம் வளர்ச்சி அடையும். ஒரு 6 மாதத்துக்கு முன்பு உலகின் மிகப்பெரிய நிறுவனமான கூகுள் நிறுவனம் ஆந்திர பிரதேசத்தில் 85,000 கோடி 5 ஆண்டுகளில் முதலீடு செய்ய போவதாக ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களோடு ஒப்பந்தம் போட்டது. கூகுள் நிறுவனத்தை தொடர்ந்து அமேசான் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களும் ஆந்திராவில் முதலீடு செய்ய போவதாக அறிவித்திருக்கின்றன. கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவாக யார் இருக்கிறார் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். தமிழர், நம்ம ஊருக்காரர், சுந்தர் பிச்சை. அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை முதலீடு செய்வதற்கு தமிழகத்தை தேர்ந்தெடுக்காமல் ஏன் ஆந்திராவை தேர்ந்தெடுத்தார்? ஏனென்றால் ஆந்திராவில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாதிரியான சூழலை அந்த மாநில அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. முதலீடுன்றது என்ன? எதற்காக முதலீடு செய்ய போகிறார்கள்? ஒரு முதலாளி ஒரு மாநிலத்தில் சில 100 கோடிகளை, சில 1000 கோடிகளை முதலீடு செய்கிறார் என்றால் நிம்மதியாக தொழில் பண்ணி அதுலேருந்து நமக்கு லாபம் வரணுன்றது தான் அவரோட நோக்கமாக இருக்குமே ஒழிய அந்த மாநிலத்தை வளர்க்கணுன்றது அந்த மாநில அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி பதவிக்கு வந்தவுடன் முதல் ஆண்டிலேயே 2022 துபாய்க்கு முதலீடுகளை வரவேற்பதற்கென்று சுற்றுப்பயணம் போனார்கள். இந்த சுற்றுப்பயணம் போகிறதுக்கு தொழில்துறை செயலர் அல்லது தொழில்துறை அமைச்சர் அனுப்பி வச்சிருந்தாலே அவங்க போய் பார்த்துட்டு முதலீடு எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. நான் ஏற்கனவே ஆந்திர முதலீடு பற்றி சொன்னேன். சந்திரபாபு நாயுடு அமெரிக்காவுக்கு போய் கூகுள் நிறுவனத்தை சந்தித்து சுந்தர் பிச்சையை போய் பார்த்து இங்கே வந்து முதலீடு பண்ணுங்கலாம் கூப்பிடல. அந்த மாநிலம் சிறந்த மாநிலம் என்று அந்த நிறுவனம் தேடி வந்து ஆந்திராவில் முதலீடு செய்தது. ஆனால் திராவிட மாடல் குடும்பம் நாங்கள் போய் முதலீடை வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு எங்கே போனாங்கன்னா துபாய்க்கு போனாங்க. துபாய்க்கு எப்படி போனாங்கன்னா 22 மார்ச் 2022 உதயநிதியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. 23 மார்ச் 2022 அன்று சபரீசன், அண்ணா நகர் கார்த்தி அவங்க ஒரு செட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு தனி விமானத்தில் முதல்வர், துர்கா ஸ்டாலின், அதிகாரிகள் எல்லாம் தனி விமானத்தில் பேரம் பேத்தி நண்டு சிண்டு இந்த திமுக குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தனி விமானத்தில் துபாய் சென்று இறங்கினார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேல் துபாயில் ஆட்டம் போட்டது இந்த குடும்பம். வேறு ஒன்றும் இல்லை. அங்கே போய் ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவை பார்க்குறது, புர்ஜ் காலிஃபா டவரில் ஏறி அங்கே நின்றுக்கிட்டு புகைப்படம் எடுத்துக்கொள்வது, அந்த புகைப்படங்களை வெளியிடுவது என்று கிட்டத்தட்ட இன்பச் சுற்றுலா போல இவர்கள் அந்த முதலீட்டு பயணத்தை நடத்தினார்கள். தோழர்களே, உங்கள் எல்லாருக்கும் தோணும், ஏன் ஒரு முதலமைச்சர் தானே, இவருக்கென்று விடுமுறை எடுத்துக்கொள்ளக்கூடாதா, இவர் துபாய் செல்லக்கூடாதா என்ற கேள்வி உங்களுக்கு எழும். தாராளமாக போகலாம், தவறு கிடையாது. இவங்களுக்கு இருக்க பணத்துக்கு சொந்த காசை செலவு பண்ணிட்டு துபாய்க்கோ அமெரிக்காவுக்கோ உலகின் எந்த நாட்டுக்கோ போய் சுற்றி பார்க்கலாம் இல்லையா? ஆனால் மக்களின் வரிப்பணத்தில், அரசாங்க காசில் உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற புத்தி இந்த குடும்பத்துக்கு இருக்குதா இல்லையா? அதனால் தான் இதை முக்கியமாக சுட்டி காட்டுகிறேன். போய் துபாய் சுற்றுப்பயணத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தார். வந்து 6100 கோடி முதலீடு துபாயிலிருந்து வரப்போகிறது. லூலு மால், நோபல் ஸ்டீல், கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் என்று 3 நிறுவனங்கள் முதலீடு செய்ய போகின்றன என்று வந்து விமான நிலையத்திலேயே அறிவிப்பு வெளியிட்டார் முதல்வர். தோழர்களே, 2026 இருக்கோம். ஒத்த ரூபா துபாயிலேருந்து வரல இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒத்த ரூபா வரல. 2023 வருஷம் டூர் போகிறாங்க. 23 மே 2023 இந்த டூர் எங்கே தெரியுமா? சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான். கடந்த முறை துபாய்க்கு குடும்பத்தோடு சுற்றுலா போனது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளான காரணத்தால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா, பேரம்பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகல. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சபரீசன் தனியாக போயிட்டார், உதயநிதி தனியாக போயிட்டார். திரு ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் படை பரிவாரங்கள்லாம், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன், தினேஷ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு 23 மே 2023 அன்று சுற்றுப்பயணம் சென்றார்கள். சுற்றுப்பயணம் என்ன? முதலீட்டாளர்களை வரவேற்பதற்காக, முதலீடுகளை வரவேற்பதற்காக பயணம் என்று போனார்கள். போயிட்டு வந்து 3000 கோடி ரூபாய் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து முதலீடு வரப்போகிறது என்று விமான நிலையத்தில் முதல்வர் அறிவித்தார். தோழர்களே, இதுவரைக்கும் 10 பைசா முதலீடு அங்கிருந்து வரவில்லை. ஐரோப்பாவிலேயே ஒரு நலிவடைந்த பொருளாதாரம் என்று பொருளாதார வல்லுநர்கள் எந்த நாட்டை கூறுகிறார்கள் என்றால் ஸ்பெயின் நாட்டை சொல்லுவார்கள். சரிங்களா? ஸ்பெயினில் பெரிய அளவு தொழில் வளம் எல்லாம் இல்லை. ஐரோப்பாவிலேயே ஒரு ஸ்பெயின் சுற்றுலாவுக்கு நல்ல நாடே ஒழிய இண்டஸ்ட்ரியல் லெவலில் ஜெர்மனி போல் ஸ்பெயின் வந்து ஒரு முதலீடுகளை தொழில் ரீதியாக வளர்ந்த ஒரு நாடு என்று சொல்ல முடியாது. ஸ்பெயினிலிருந்து முதலீடுகளை வரவேற்கப் போகிறேன் என்று
27 ஜனவரி 2024 முதல் 7 பிப்ரவரி 2024 வரை 15 நாட்கள் ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் போகிறார். போயிட்டு வந்து விமான நிலையத்தில் ஒவ்வொரு வாட்டியும் வந்த உடனே இஷ்டத்துக்கு கூசாமல் போய் சொல்கிறது. இந்த வாட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3440 கோடி ரூபாய் முதலீடு ஸ்பெயினிலிருந்து வரப்போகிறது. அந்த முதலீட்டிலிருந்தும் 10 பைசா இது வரைக்கும் வரல. அதற்கு பிறகு ஜனவரி மாதம் 2024 2 டூர், 28 ஆகஸ்ட் 2024 முதல் 12 செப்டம்பர் 2024 வரை எங்கே சுற்றுப்பயணம் சென்றார் என்றால் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் சென்றார். அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் சென்றார் என்றால் அங்கே போய் முதலீட்டாளர்களை வரவேற்க அப்படின்ட்டு தானே நமக்குலாம் கதை சொல்கிறாங்க. அங்கே போய் என்ன வேலையை பார்த்தாரு தெரியுமா? ஐஃபோன் தயாரிக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்தை போய் சுற்றி பார்க்குறாரு, கூகுள் நிறுவனத்தை சுற்றி பார்க்குறாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் நிறுவனங்கள் எல்லாம் போய் டூரிஸ்ட் மாதிரி போய் சுற்றி பார்த்து விட்டு வந்து விமான நிலையத்தில் 7516 கோடி ரூபாய் முதலீடு அமெரிக்காவிலிருந்து வருகிறது என்று அறிவித்தார். இந்த முதலீட்டிலிருந்தும் 10 பைசா இது வரைக்கும் வரல. இதில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி வெளிநாட்டுக்கு டூருக்கு போகும்போதும் அந்த ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல இவரும் இவரது மனைவியும் நின்று கொண்டு ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில். இந்த புகைப்படங்களை அரசின் செய்தி விளம்பரத்துறையே வெளியிடுகிறது. அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. இங்கேருந்து சைக்கிள் ஓட்டுறதுக்காக அவனை ஓட்டு போட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பணும்? யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தேவையா நமக்கு? அதற்கு பிறகு கடைசி சுற்றுப்பயணம் 30 ஆகஸ்ட் 2025 முதல் 8 செப்டம்பர் 2025 வரை 8 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணமாக முதல்வர் அவரது குடும்பத்தோடு மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் மற்றும் செந்தில்வேலன் படை பரிவாரங்களோடு சென்றார். இந்த முறை ஐரோப்பிய சுற்றுப்பயணம், இந்த ஜெர்மனி மற்றும் UK சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு வந்து இவர்கள் அறிவித்த முதலீடு எவ்வளவு தெரியுமா? 15000 கோடி ரூபாய்க்கு முதலீடு ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்திலிருந்து வரப்போகிறது என்று அறிவித்தார்கள். இதுக்கு நடுவில் ஒரு தமாசெல்லாம் பண்ணாங்க. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படம் நிறுவப்பட்டது என்று ஒரு பெரியாரோட ஃபோட்டோ வச்சு அந்த புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டார்கள். அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வந்து எல்லாமே இன்டர்நெட்டில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவைலபிள். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு உள்ளேயே பல்வேறு கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த பல்வேறு கல்லூரிகளுக்கென்று அரங்கங்கள் தனியாக இருக்கின்றன. ஒரு ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரங்கங்களில் உலகில் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றாலும் அந்த அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து லெக்சர் நடத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜெனட்டிக் சயின்ஸில் ஒரு புதிய தியரியை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜெனட்டிக் சயின்ஸ் பற்றி நான் ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த ஜெனட்டிக் சயின்ஸ் சம்மந்தமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த லெக்சரை அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஹாலை வாடகை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது அந்த ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்திலேயே ஜெனட்டிக் சயின்ஸ் பற்றி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட லெக்சரை, நீங்கள் முக்கியமான ஆளாக இருந்தீங்கன்னா வந்து அந்த லெக்சரை அட்டென்ட் பண்ணுவாங்க. சில லெக்சர்ஸ்க்கெல்லாம் டிக்கெட் கொடுத்து வாங்கணும். ஓகேங்களா? இது போல் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஹாலை வாடகை எடுத்து ஒரு சாதாரண ஸ்டாண்ட் இருக்கும் தெரியுமா, புகைப்படங்கள்லாம் வைக்கிற மாதிரி, இறந்து போனவங்களுக்கெலாம் அஞ்சலி செலுத்துறதுக்கு ஒரு புகைப்படம், ஒரு ட்ரைபாடு மாதிரி வச்சு அதில் ஒரு ஃபோட்டோ வைப்பாங்கல்ல, இது மாதிரி 1500 ரூபாய்க்கு ஒரு பெரியார் ஃபோட்டோவை வாங்கி அந்த ஹாலை வாடகைக்கு எடுத்து அங்கே போய் இவரை கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பேசுகிற மாதிரி இவரை பேச வச்சு அதில் ஒரு ஃபோட்டோ வச்சு ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை முதல்வர் நிறுவினார் என்று இதற்கு ஒரு பொய்யை சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கட்சியையோ கேவலமான அரசையோ பார்த்துருக்கிறீர்களா? இந்த வேலையை பண்ணுறதுக்கு மக்களோட வரிப்பணம் கோடிக்கணக்கில் செலவிடப்பட்டிருக்கிறது. நான் இந்த 5 வருஷமாக இவர்கள் போன இந்த டூரோட பட்டியலெல்லாம் நான் ரெகுலராக இப்போ படித்தேன், பார்த்துருப்பீங்க. மக்களே, இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளிலிருந்து முதலீடு வருகிறது. ஆந்திராவை உதாரணமாக சொன்னேன். எந்த மாநிலத்தோட முதல்வராவது அந்தந்த நாட்டுக்கு போய் முதலீடு வேணும்ன்ட்டு கேட்குறாங்களா? கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாநிலத்தில் முதலீட்டுக்கான சூழல் நன்றாக இருந்தால் தானாக முதலீடுகள் வரப்போகிறது. நீங்கள் அங்கே போய் நேரடியாக போய் முதலீடுகள் வேணும்னு அழைக்கணும். இப்போ ஆப்பிள் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா இங்கேருந்து நேராக போய் டிம் குக்கை பார்த்து, சார் எங்கள் ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்கணுமா? ஒரு மெயில் போட்டால் போதாதா? இவங்க ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு மக்கள் வரி பணத்தை எப்படி வீணெடுத்திருக்கிறார்கள் தெரிகிறதா? இப்படி முதலீடுகளை வரவேற்கிறோம் என்ற பெயரில் மக்கள் வரி பணத்தில் உலகத்தை பூராக சுற்றி வரலாம், யாரும் நம்மை கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்கு தெரியுதா? எங்கேருந்து இந்த தைரியம் வரும்?
எவ்வளோ தான் இந்த 5 வருஷத்தில் முதலீடு வந்துச்சு, வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறார். தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கைனா இந்த வெள்ளை பேப்பரை தான் தூக்கி காட்டணுன்ட்டு வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாருன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இவர்களுக்கு. யோசித்து பாருங்கள். மக்கள் வரி பணத்தில் உலகம் பூரா போய் சுற்றுறீங்க, குடும்பத்தோடு போய் சுற்றுறீங்க. எவ்வளையா முதலீடு வந்திருக்குன்ட்டு அது சம்மந்தமான ஃபேக்சுவல் ரிப்போர்ட் கொடுங்கன்னு வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாருன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இவர்களுக்கு. இந்த ஆணவக்காரர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? இதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆட்சிக்கென்று வந்து விட்டால், மக்கள் வாக்களித்த ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டால் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஆணவம் திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் இருக்கிறது. நீங்கள் இதை மறந்துடக்கூடாது. டிஆர்பி ராஜா அவங்க அப்பா டிஆர் பாலுனால தானே மந்திரி ஆனார், இல்லைன்னா என்ன அவர் கட்சிக்காக உடைச்சா அவர் மந்திரி ஆனார்? இப்படிப்பட்ட ஆணவக்காரர்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்வதை நீங்கள் ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தப்பி தவறி யாராவது நான் திமுகவுக்கோ திமுக கூட்டணி கட்சிக்கோ வாக்களிக்கப் போகிறேன் என்று சொன்னால் அவர்களிடம் பேசி புரிய வைக்க வேண்டியது இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரது கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மறந்துவிடாதீர்கள் தோழர்களே, திமுக என்ற தீய சக்தி தப்பி தவறி கூட ஆட்சிக்கு வரக்கூடாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்களிக்கும் போது இதை மறந்து விடாதீர்கள்.